கூடி குணமாய் கொண்டவனையும் அகற்றி தேடி இவரோடு செய்யரசமாயிருந்தாள். வானுபரமேஸ்வரனார் மாயவனாராணையிட்டு நானும் நீயுமாக நலமாக வாழவென்று ஆணையிட்டு இருவேரும் ஆகமகிழ்ந்து அன்று முதல் நாணமில்லாமல் நாயகன் போல் வாழ்ந்தார். மங்கை காணாமல் மறுவூரு தங்கரியார் அங்கவளை காணா அயலூரு தங்கரியார் இந்த படியாய் இவர் வளரும் நாளையிலே எந்த அருள் கண்டிவர்க்கு இவளை அமைத்ததென்பார். முன்னர் மொழிந்த ஊழியனவே சொன்னாரவரும் சுவாமி அருளாலே அன்றைக்கு அமைத்தது அவளை அவர் கல்லாது அந்தனைத்த தோஷம் அகலமற்றொன்பது நாள் என்று அருள்களெல்லாம் இயம்பி மீக உரைத்தார். மந்தீரேழுமறிய மங்கையோடு வாழ்கையிலே உற்ற வயது ஓர் 22 சத்ராதியோனீசன் தானே ஏற்கவே நீசன் இடறு செய்த எதுவினால் ஆக்கம் அடக்கி அமர்ந்து பீணியனவே எல்லோருமெல்லாம் விசையடக்கிதான் இருந்தார். நொம்பலங்கள் என்று நொந்து மீக உழன்று தம்பிலங்கள் அடக்கி தருணாம்பூலம்பலுற்றார். கருவுற்ற தோஷம் கழிந்து சீவஞான திருவுள வாசம் சிவமயமாய் பெறவே மனதில் மீக ஒற்று மாயவரை நெஞ்சில் வைத்து தினமும் வருந்தி தீனமெனவே இருந்தார். அப்படியே ஒரு வருஷம் அங்கமதில் ஊரலெல்லாம் முப்படியே நியாயமதால் உலகில் கழிய விட்டு இகாபரா தஞ்சமென்று இருக்கும் அந்த நாளையிலே மகாபரனார் செயலால் மாதாவின் கண்ணதிலே சொற்பனம் போல் சுவாமி வந்து சொன்னாரே உத்தரவு. உற்பனம் போல் கண்டு உற்றவர் மாதாவும் மகனே இன்றிரவில் மனம் சடைத்து நான் வாடி ஆகம் வைத்த எண்ணம் அறிந்து சிவநாராயணரும் வந்து சொன்ன உத்தரவை மகனே நீ கேளுமென்று விந்து வழி கிளையோர்
மிகுவாக கேட்டிருக்க சொல்லுகிறார் அந்த சொற்பனத்தை அன்போரே. நல்லுறவாய் கேளுமென்று நவிலுவார் அன்போரே. 1008 ஆண்டு இது இந்நாளில் வருஷம் மாசி என்ற மாதமீது வாய்த்தது 19 இம்மாதம் இத்தைதி ஏற்றதிரு செந்தூரில் நம்மானை கொடியேற்றி நல்லதிரு நாள் நடக்கு. அங்கு உன் மகனை அழைத்து வருவாயானால் எங்குள்ளோரும் அறிய இப்பிணியும் யாம் தீர்த்து நல்ல பேருங்கொடுப்போம். நம்மானை தப்பாதென சொல்லவே கண்டேன் சுவாமி கருமேனி நீராம். நான் கண்ட சொற்பனம்தான் நழுவி மிக போகாது தேன் கண்டா போலே சிரித்து மனமகிழ்ந்து இந்த கனாவதற்கு இங்கிருந்து அங்கே போய் வந்தில்லாதேவினியும் மாறவகை இல்லையல்லோ என்றுரைக்க எல்லோரும் இன்பமுடன் மகிழ்ந்து நன்று நன்று போவதற்கு நடைகோப்பு கூட்டுமென்றார். வேண்டும் பலகாரம் விதவிதமாய் சேகரித்து ஆண்ட கருப்பு கட்டி ஆனதெல்லாம் சேகரித்து தானதவம் செய்ய தனங்கள் மிக எடுத்து தீனமானவரை திடமாக கூட்டி வந்து ஆளை சேகரித்து அகல நல்ல தொட்டில் வைத்து நாளை கடத்தாமல் நடக்க வழி கொண்டனராம். மாதாவும் மகனும் வாய்த்தனருளுடனே நீதாவின் பாதாரம் நெஞ்சில் மீக நீரைத்தே இருந்த பதியும் விட்டு ஏற்ற ஒரு காதும் விட்டு வந்த நருளோடே வழி கொண்டாரன் போரே. கூடாங்கோளமிட்டு குளிர்ந்த சுக்கு பாரும் விட்டு தோட்டவழி ஆறு கண்டு சூறாவளி காடும் விட்டு நடந்து ஓர் வனத்தில் நல்ல தண்ணீராவி கண்டு கொண்டு வந்த பலகாரம் கொண்டு தண்ணீர் தான் குடித்து தகையாரி கொண்டு தானிருக்கும் வேளையிலே வகையான நல்ல வாய்த்த மகாவிட்டுணுவோம் பிறவிக்கு ஏத்த பிள்ளை வருகுதென்று திரவி முதலோன் தெளிந்து மிக கொண்டாடி எதிரே ஆழ்வேட்டு இங்களைக்க வேணுமென்று அருகே தானின்ற ஆதிமுனியான நல்ல முனிவரையும் நாராயணர் அழைத்து
வாருங்கோ பிள்ளாய் வாய்த்த முனிமாரே நேருங்களோடே நிகழ்த்துகிறேன் ஓர் வசனம் நான் நிமித்த நல்ல உயிரானதங்கே தானே வருகுதுகான் எந்த தவத்தாலே எதிரே போய் நீங்கள் இங்கழைத்து வாருமென்று பதியேறும் பெருமாள் பகர்ந்து முனியச்சார் அயச்ச முனிமார் அவ்வாயு போல் விரைவாய் பயபட்சமுடனே பகர்ந்த இரு மாமுனியோம் எந்த வழியாய் இவர்கள் வருவாரெனவே அந்தந்த வழிக்கு ஆலோட்டம் பார்த்து வந்தார் வந்து ஒரு வழியில் வரவே கண்ட மாமுனிவர் சந்துஷ்டியாகி தாழ்ந்து நமஸ்காரமிட்டு கண்டு குவித்து கனக முனிமார்கள் வண்டு சுற்றும் ஆர்வனுட வாய்த்தகரம் ரெண்டதையும் முனி இருவேர் தோளில் உயர்த்தி மிகவே ஏந்தி துணிவுடனே மாமுனிவர் தோளின் மேலே இருத்தி பாதியில் இருந்தார் போர் பார்மன்னனை இருத்தி குதிரை நடை கொண்டவர் போல் கொண்டோடி மாமுனிவர் கூட நடப்போர்கள் குதித்து குதித்தோடி வர வாடி இணைந்து மனுநர்கள் தானோட நல்ல பிறவியைதான் நம்மு நன்முனிவர் கொண்டோடி வல்ல செந்தூர்பதியில் வந்தனர் காணன் போரே வந்த முனிவார்கள் வாழ்த்தி எந்த நல்லுயிரை சந்தன வீதியிலே சடலாம் தானை நிறுத்தி மாமுனிவர்தானும் மாயோனை வந்து கண்டு சுவாமி நீர் கொண்டு வர தானுரைத்த நற்சடலாம் ஆடியாரெதிரே போய் அழைத்து வந்தோம் ஐயாவே திடீரெனவே நாதன் சொன்ன முடியோடு உரைப்பார் கொண்டு வந்தோம் என்றீரே கூர்மையுள்ள நற்சடலாம் பண்டு முறையெல்லாம் பகருவீர் மாமுனியே அப்போது மாமுனிவன் ஆதியருளாலே செப்புகிறோம் என்று செப்பலுற்றாரன் போரே நல்ல சடலமிது நாடுமோர் காலமதில் வெல்லமர்கோன் வாழும் மேலோகம் உயிர்க்கு பெயர் சம்பூரணந்தான் பெரிய தீரவான்கான் ஆரோவாரே இவர்க்கு ஆதி கீருவையுள்ளோன் அப்படியே தெய்வ லோகமதிலே இருக்க இப்படியே இவர்க்கு யமலோகமானதிலே
இருக்கின்ற வண்ணதிலே இசைந்த பரதேவதை என்று ஒரு குழலிதன் மேல் உள்ளாசையாய் வரும் அவளும் இவர் பேரில் ஆசையாய்தான் இருந்து இவளும் இவரும் இருந்து மிக வாழ்கையிலே தேவருக்கும் தெய்வ லோகமேளில் உள்ளவர்க்கும் யாவருக்கும் ஓர் பிறவி ஆகுகின்ற நாளதுவாம் இருவரையும் வருத்தி என்ன உன் செய்தி என்றார் அவருடைய ஆசையினால் அல்ல என்று தான் மறுத்து இவளையும் என்னோடு இயல்பாக பிறவி செய்தால் குவளையணி மாயவரே குணமெனக்கு ஆகுமென்றார் அப்பொழுது நாதர் அந்த தேவன் தனக்கு செப்பமுள்ள புத்தி செப்பி மிக பார்த்தனரே அப்போது இவர் கேளாமல் அதுதானே என்றார் மாயனுக்கு கோபம் மனதில் மீகவாகி ஆயன போய்வர்க்கு அதிக பலனுரைத்தார் நல்லது நீ கேட்ட நியாயமேற்றமதாய் வல்லவனை நினைந்து மாதுவும் நீதானும் எங்களிரு பேர்க்கு இன்னாபீரவியிலே மங்கையோ புருஷனென மரமாமலாவதற்கு வரந்தாருமென்று மனதில் நீனை வேற்றி பரந்தாண்டி கண்டு பாலம்பெருங்கோ என்று சொல்லி தவசிருக்க விட்டீர்கான் சங்கரரே நீர் கேளும் சிவ சிவா என்று தவம் செய்தவர்கள் நிற்கையிலே தவம் பார்க்க ஈஸ்வரரும் சந்நியாசி நீதானுமாய் அவ்விடம் எழுந்தருளி அங்கேகும் வேளையிலே தெய்வேந்திரனும் திருமொழியாம் தான் சூட்டி மாயேந்திரனுடைய மலர்வாதாம் காணவென்று அவனுமீக வந்தான் அரணெதிரே ஐயாவே தவத்துக்கு இடரு தான் வாரது தோன்றாமல் தேவன் மதிமயங்கி திருமொழி மேலிச்சை கொண்டு பாவையுடன் உரைத்து பற்கடித்து தேவனுமே அதை அறிந்து ஈசர் அன்று உம்முடன் உரைத்தார் இதை அறிந்து நீரும் ஏற்ற தேவனோடு உரைத்தீர் வாய்த்தத வங்குளறி வாய்க்காமல் நின்றதினால் ஏற்ற கீழுலகில் என் மகவு சான்றோரில் நல்ல தருமகுலத்தில் நன்றாக நீ பிறந்து தொல்லையெல்லாம் தீர்த்து சூலின் நாளு கருத்து வளரும் பருவமதில்
வந்து உன்னை நான் எடுத்து இளவரச உன்னை ஈண்டெடுத்தே நான் வளர்த்து ஆளும் அரசு அழகாக உந்தனுக்கு நாளுமிக தருவேன் நம்மானை தப்பாதென உறுதி சொல்லி தேவனையும் உற்ற சான்றோர் குலத்தில் பொருதியுள்ள தரும பிதிரில் பீரவி செய்தீர். அப்படியே முன்னோம் ஐயாவே இவ்வகைக்கு எப்படியே பிறந்தது இச்சடலாம் என்று உரைத்தார். இங்கே சம்பூர்ண தேவனை பற்றி சொல்லுகின்றார். சம்பூர்ண தேவன் இதுவரைக்கும் சம்பூர்ண தேவன் தான் எல்லாமே நடப்பது சம்பூர்ண தேவனுக்குள்ளால் தான் நடக்கின்றது. சிவபெருமானும் சம்பூர்ணனுடைய சிவன் தான். மகாவிஷ்ணுவும் சம்பூர்ணனுக்கு நடைய அந்த ஐம்புலனில் இருக்கின்ற மகாவிஷ்ணு தான். வேற எங்கேயுமே இல்லை. நீங்க வேற ஏதோ கற்பனை நம்ம நினைச்சிட்டு வேறோம். இங்க பாருங்க, நல்ல அழகாக சொல்லுகின்றார்கள். தமிழில் தான் சொல்லுகின்றார்கள். தமிழில் சொல்வதையே நாம் என்ன செய்கின்றோம்? மாற்றி 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 சொல்லுகின்றோம். அதாவது என்ன செய்கின்றார்கள் பாருங்க, அதாவது முன்னுதித்து உடன் பிறந்தோர் ஒருவர் பாடாமல் பெண்ணுதிர்த்து பெரியோராய் பொறுமையுடன் வளர்ந்த அந்த சம்பூர்ண தேவன் எப்படி வளர்கின்றால், அதாவது அவர் பூஜை அந்த அவனுடைய தந்தையுடன் சேர்ந்து பூஜை புனஸ்காரம் எல்லாமே செய்து சிறப்பாக வளர்கின்றார். சிவமாவிட்டனும் செய்த சடமை பறந்து வளர்ந்து பெருமை புகழ் நாட்டி மறந்துடா முன்னமைத்த மாதை உறவாடி பூலோகம் இதெல்லாம் பார்த்துட்டே வந்த நம்ம தமிழ் எல்லாம் தெளிவா தெரியுது. குருவை குரு கண்டு கொத்தரித்து வளர்ந்த ஒருவருக்கு பொல்லாது உலகில் மிக செய்யாமல், யாருக்குமே பொல்லாது செய்யாமல் அவர் என்ன இந்த குருவை குறுகண்டு கொக்கிருத்தே வளர்ந்தார். எதிர்த்தோர் பலமடக்கி எல்லோருக்கும் நல்லவராய், அதாவது எதிர்த்தா சின்ன அவருடைய பலத்தை அடக்கி சண்டை போட்டு அவரை அடக்கி என்ன பண்ணார்? எல்லோருக்கும் நல்லவராய் ரொம்ப அழகாக வளர்ந்து வருகின்றார். அச்சாதி எல்லாம் அகமகிழ்ந்து தான் எல்லாரும் என்ன பண்ண அவங்க அகமகிழ்ந்து இவர் ஒரு உயர்ந்தவர், இவர் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு எல்லாரும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது முன்னுதர்த்துடன் பிறந்தோர் ஒருவர் பாடாமல் பெண்ணுதர்த்த பெரியவராய் பெருமையுடன் வளர்ந்தார். அது எனக்கு என்னுடைய அண்ணனுடைய அந்த அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் மூப்பாடாமல்னா அவர்களுக்கு எதுவும் பேசாம அமைதியா போயிடுவார். அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன, எல்லாரும் எல்லாமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 10 வயது பண்போடு 20 மற்ற நிகரோவா மன்னவர் போலே வளர்ந்தார். எல்லா தொழிலும் இதமாக கற்றுணித்து பொல்லாதாரோடும் பெருபகையோடும் சீறி வாழ்ந்தார். நல்லோரை உன்னில் நாளும் மறவாமல் கல்லாரை எல்லாம் கண்டுமைய கழித்தே இருந்தார். இவதற்கும் தர்மமனை எளியோராய் அப்படி நல்ல அழகாக நல்லவராக சிறந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அங்கே அந்த தேடி, அதாவது கூடி குணமாய் கொண்டவளையும் அகற்றி, அதாவது அது அந்த விதி படி அது நடக்கின்றது. அங்கே அந்த சம்பூர்ண தேவன் அங்கே அந்த பெண் இவர் ஆசை கொள்ளவில்லை, அந்த பெண் தான் இவருடன் வருகின்றார். இப்போ ஒருவர் நம்மளுடன் சேர்ந்து வரும்போது நாம் என்ன செய்ய முடியும்? அவங்களை அகற்ற முடியுமா? முடியாது. அப்படி இவரும் சரி அப்படின்னு ஒத்துட்டு அவளுக்காக இவர் தவமியற்றுகின்றார். இதெல்லாம் சொல்லுகின்றார். அவளுக்காக இவர் தவமியற்றுகின்றார். அதனால் அங்கே தவமியற்றி அந்த சவத்துக்கு இடர் வருகின்றது என்று அந்த ஞானமுனிவனும் கலைமுனிவனும் சொல்லுகின்றார்கள். அது நம்ம இதுக்கு முன்னாடி என்னன்னா, இங்கே இந்த 17 தலைவனாய் எந்தே மிக வளர்ந்தார். 17 வயதில் பன்னிலவத்த பெண்ணோடு அந்த பரதேவதை இந்த பெண்ணோடு விதியானபடியால் மெல்லியர் மேல் இச்சை கொண்டு கூடி குணமாய் கொண்டவளையும் அகற்றி தேடி இவரோட செய்யரசமாக இருந்தாள். வல்லமரமேஸ்வருடன் அதாவது நம்ம இப்போ ஒருவர் நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக வாழணும், நல்லவர்களாக வாழணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதாவது யார் எல்லாருமே பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு கணவன் மனைவியாகவே வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அங்கவளை காணாத அயலூர் தங்கரியார் அப்படின்லாம் நிறைய சொல்லி, உற்ற வயது 22 சத்தராதியோர் நீசன் தானே பிழையற்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு வருகின்றது. நமக்கு வாழ்க்கையில் நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை எழும். எல்லாருக்குமே இது வரும். ஒரு பிரச்சனை நமக்கு திடீர்னு வரும் பயங்கரமா. அந்த பிரச்சனையில் அவர் என்ன செய்கின்றார்? அது இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம், சீஃப் மினிஸ்டர் என்னை ஒரு பிரச்சனை பண்ணிட்டார், இல்லை என்னை பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரச்சனை, இல்லைன்னா ஒரு மினிஸ்டர்
இல்லை ஒரு கவுன்சிலராவது வர பிரச்சனை பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, நான் அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது? அவன் வந்து நிறைய படை பலம் வச்சிருக்கிறான், போலீஸ்காரங்க அவன் சொன்னா கேட்குறாங்க, எல்லாம் அவன் சொன்னா பண்றாங்க. அவன் என்னை வந்து கொடுமை ஏதோ ஒரு செய்து விட்டான், நான் என்ன செய்ய முடியும்? ஆக்கமடக்கி இவர்களை விட நாம் என்ன செய்யணும்? இறை நிலையில் நாம் சென்று விட வேண்டும். ஆனா அங்கே கலையை தாக்கிட்டாரு, கண்ணின் மேல் கருணை நாட்டிட்டார். அதனால அவருக்கு அந்த அகஞானம் இருந்தது. அவர் வந்து அந்த எண்ணமில்லாத நிலை வந்தவர். அதனால அவருக்கு இந்த சோதனை வந்தவுடன் அவர் என்ன செய்கிறார்? ஆக்கமடக்கி அமர்ந்து பிணியன வேண்டி இருக்கின்றார். உடனே அவங்க அம்மா எல்லாம் என்ன நினைச்சாங்க? ஓடி ஆடி திரிஞ்சானே, எல்லா வேலையும் செஞ்சானே, எல்லா தொழிலும் பண்ணானே, இப்போ வந்து நம்ம வந்து காலையில் வந்து இது தினமும் காலையில் கரெக்டாக ஒரு 6 மணி 7 மணி கிளம்பி வேலைக்கு போயிட்டு நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிட்டு வந்துட்டு இருந்த நம்ம திடீர்னு மனம் வரைந்து நாம் அமர்ந்து விட்டால் வீட்டில் எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஐயோ என்னாச்சுமா உடம்புக்கு, என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்குன்னு கேட்பாங்களா? இல்லையா? கண்டிப்பாக கேட்பா. அதே போல இவர் என்ன பண்ணணும்? ஆக்கம் அடக்கி அமர்ந்து பிணியனவே என்று இறைவனை அகத்துள் நினைத்து, நான் வந்து என்னை இவன் இடர் செய்து விட்டான், இதிலிருந்து நான் மேலேற வேண்டும், இதிலிருந்து நான் எப்படி இதை சரி செய்வது அப்படின்னு என்ன செய்கிறார்? ஆக்கம் அடக்கி அமர்ந்து பிணியன வேண்டியிருக்கின்றார். இது வந்து தமிழ்ல எழுதியிருக்குதுங்க, வேற எதுலையும் இல்லை, தமிழ்ல. அங்கே உடனே அவங்க அம்மா வந்து, ஐயோ என் பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான்னு சொன்னாங்க. அவனுக்கு என்னமோ ஆகிவிட்டது, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறான், எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேங்கிறான், அமைதியாக அவன் இருக்கின்றான். ஐயோ அவனுக்கு என்ன நோய் வந்துச்சோ தெரியலையே. ஒரு தாய் படாத பாடுபடுவாங்களா? எல்லாருமே படுவாங்க. துருன்னு ஒருத்தன் இருக்கிறான், திடீர்னு அமைதியாக உட்காந்துட்டோன்னா என்ன ஆகும்? எல்லாருமே அப்படிதான் நினைக்கின்றார்கள். அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவருடைய அன்னை அந்த வேளாள் அம்மையார் என்ன செய்கிறார்? மிகவும் வருந்துகின்றாள். இறைவா, என்னுடைய மகனுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது, அதை தீர்த்து கொடு என்று அவள் வேண்டுகின்றாள் தினமும். அவ்வளவுதான் அங்கே அந்த கனவில் சென்று சொல்லுகின்றார் பகவான். அங்கே திருச்செந்தூரில் மாசி 19ஆம் தேதி கொடியேறுகின்றது. அன்று உன்னுடைய மகனை நீ திருச்செந்தூர் அழைத்து வந்தால் எங்குள்ளோரும் அறிய இந்த பிணியை நான் செய்து தீர்த்து விடுவேன் என்று சொன்னவுடன் அவள் உடனே எழுந்து எல்லோரிடம் சொல்லுகின்றாள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யறார்கள்? நடைப்பயணத்துக்கு தயாராக. இப்போ நம்ம என்ன திருச்செந்தூர் சீக்கிரமா அப்படியே கார்ல போயிடும், இல்லை ஏதோ ஒரு பஸ் பிடிச்சு போயிடும். அப்போ அப்படி இல்லை, நடந்து தான் வரணும். அவன் வந்து குதிரை வண்டியெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் அதுல எல்லாம் அவங்களுக்கு அந்த அளவு இருந்திருக்காது. அப்படின்னு எல்லாம் உடனே நடை பயணம் கட்டி அதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு ஆளெல்லாம் வச்சு அவரை தூக்கி கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கே அந்த வந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு இடத்துல வந்து சாப்பிடுவதற்காக அமருகின்றார்கள். அப்பொழுது இங்கே அந்த ஞான முனிவனும் கலை முனிவனையும் பகவான் அனுப்புகின்றார். அது ஞான முனிவனும் கலை முனிவனும் தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே சுவாமி தோப்பில் 2 பணியோட ஞான முனிவனும் கலை முனிவனும் வச்சுக்கிறாங்க. அது அவருக்கு அந்த ஞானம் கிடைத்து விட்டது, அந்த அகஞானம் அவருக்கு கிடைத்து விட்டது. அதான் உண்மை. அங்கே அகத்தில் அந்த இறைவனை அவருக்கு அந்த அகநிலையை பார்த்து கண்டு விட்டார். உடனே அங்கிருந்து நேராக ஓடுகின்றார். இவர் ஓடுவதை பார்த்தோன்னா பின்னாடியே அந்த கூட வந்தவர்கள் எல்லாம் ஓடுகின்றார்கள். ஓடி என்ன செய்தார்கள்? திருச்செந்தூர் வருகின்றார்கள். இவர்கள் அந்த வேளாள் அம்மையாருடன் யாருமே இல்லை, 1-2 பேர் தான் இருந்தார். ஏன்னா அவங்களும் போயிட்டாங்க. இவர் அந்த கடலுக்குள்ளால 2 நாட்கள் சென்று விட்டார். என்ன நடந்ததுன்னே தெரியல. அதான் அங்கே சொல்லுகின்றார் அந்த சாட்டு நீட்டல இல்லையா? என்ன சொல்லுகின்றார் என்றால், அதாவது தலைமையிலே கையை வச்சு என்னுடைய அம்மா அழுததை நான் என்ன சொல்வேன், சிவனே ஐயா என்று சொல்லுகின்றார். கடலிலே போன மகன் இனுவர காணோம் என்று கதறி அழுதாள் அம்மை சிவனே ஐயா. இல்லையா? அது வந்து தலைமையில இன்னும் 2-3 வரிகள் சொல்றார். ஏன்னா இது வந்து உண்மையில ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க உடனே என்ன சொல்லுங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு கற்பனையாகவே போய்விட்டது. அந்த வேளாளம்மை இங்க கொண்டே வரல. அங்கே அந்த இந்த இந்த கண்ணனை பெற அந்த அந்த தேவகி என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னுலாம் பயங்கரமா சொல்லிட்டு வந்த அந்த அரிகோபால சிசர் பொன்னு நாடார் என்ற இவருடைய தந்தையும் அந்த வேளாள் அம்மையார் என்ற அந்த தாயையும் இவர் வந்து அவர்களுக்கு அந்த இதே தரவில்லை. ஏன்னா நேர கண்ணால பார்க்குறவங்களை யாராவது மரியாதை தர முடியுமா? இது வந்து நம்மளுடைய பெரிய சாபக்கேடு. ஏன்னா நம்ம வந்து கண்ணால் பார்ப்பதை நாம் நம்ப மாட்டேங்கிறோம் இல்லையா? ஐயா வைகுண்டர் இருந்த காலத்தில் அவர் சொன்னதையெல்லாம் எத்தனை பேர் நம்பினாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஐயா ஐயா ஐயான்னு சொல்றாங்க, ஆனால் அவர் சொன்னது போல யாராவது நடக்கிறாங்களா? இல்லையா? இதான் வந்து உண்மையாகவே நல்ல ஞாபகம் வச்சு இங்கே வந்து என்ன செய்கின்றார்? அந்த அந்த ஞானம் அவருக்கு கிடைக்கிறது. கலை ஞானம் கிடைத்தால் அகஞானம். இது வரைக்கும் அவர் என்ன செய்கின்றார்? அந்த அந்த இது பிரணயம் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றார். பிரணயாமங்கள் செய்கின்றார், பிரார்த்தனை செய்கின்றார், எல்லாமே அவருக்குள்ளால் அந்த பிரார்த்தனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர் அகத்துக்குள் சென்று விட்டார்.
இப்பொழுதுதான் முழுமையாக அந்த அகஞானம் அவருக்கு இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான், அவனை காண நான் செல்லுகின்றேன் என்று அந்த கடலுக்குள் ஓடுகின்றான். உடனே அங்கே ஞானமும் அது ஞானம், அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. ஞானம் கிடைத்தால் அந்த கலை கிடைக்கும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலை வந்துடும். ஞானம் நமக்கு கிடைத்து இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்ற ஞானம் உங்களுக்கு வந்துவிட்டாலே உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி ஆகிவிடும், நீங்கள் கலையானவராக ஆகிவிடுங்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அங்கே இங்கே சம்பூர்ணதேவன் இது இப்படித்தான் இப்படித்தான் ஆனார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இவங்க என்ன செய்கின்றார்? அந்த கடலுக்குள்ளால ஓடுகின்றார். அதுக்குள்ளதான் இங்க சொல்லிட்டுறாங்க.